அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. இன்னைக்கான கம்ப்யூட்டர் கிளாஸ்ல WinRarனா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றது முழு விபரத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். ஓகே, வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். WinRar ஃபைல் அப்படின்றத ஒரு சாஃப்ட்வேர் அல்லது அப்ளிகேஷன், அதை எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த WinRar ஃபைல் உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த WinRarக்கான ஃபைலுக்கான டவுன்லோட் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த WinRar ஃபைல் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதிக எம்பி அதிக ஜிபி கொண்ட ஃபைலை கம்மியான எம்பிக்கு கம்ப்ரஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த WinRar ஃபைல் நம்மளுக்கு யூஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒரு ஃபோல்டர் இருக்குது, அந்த ஃபோல்டருக்குள்ள 500, 1000, 5000, 10000 ஃபைல்ஸ் அல்லது ஃபோட்டோ, வீடியோ, ஆடியோ எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலையும், ஃபோட்டோ, வீடியோ, எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஃபோல்டரை நீங்கள் ரேர் ஃபைலை கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்காகவும் இந்த WinRar சாஃப்ட்வேர் நம்மளுக்கு பயன்படுது. அதே போல் நீங்கள் இன்டர்நெட்டில் கேம்ஸ், சாஃப்ட்வேர் இது போல் நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு WinRar ஃபைல் தான் கிடைக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு கேம் டவுன்லோட் பண்ணுறோம், அந்த கேமுக்குள்ளே கிட்டத்தட்ட 10-15 ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டர்லாம் அதெல்லாம் செட்டப் பண்ணிருக்கும். ஸோ அந்த செட்டப் யூஸ் பண்ணி தான் நம்ம கேம் விளையாட முடியும். ஆனால் அந்த செட்டப் இருந்தாலும் கூட நம்மளுக்கு அந்த 10-15 ஃபோல்டருமே தேவைப்படும். அதில் ஏதாவது ஒரு ஃபைல் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளால இந்த கேம் விளையாட முடியாது. ஏதாவது மிஸ்ஸிங் ஃபைல் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு எரர் காட்டும். ஸோ அதுக்காக தான் அதிக ஃபோல்டர் கொண்ட சாஃப்ட்வேர், கேம்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ரஸ் பண்ணி ஒரே ஜிப் ஃபைல நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இந்த சாஃப்ட்வேரை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் WinRar சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் இல்லை கேம் ஏதாவது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் WinRar ஃபைலாக ஒரே ஃபைலை காட்டும். ஸோ இந்த ஃபைலை நீங்கள் இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ இதை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷனை கொடுங்க. ஸோ இப்போ என்கிட்ட GTA 5 வந்து WinRar ஃபைலாக இருக்குது. ஸோ இப்போ நான் இதை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு கீழே பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த WinRar ஃபைல் நம்மளுக்கு ஃபோல்டராக கிடச்சிடும். ஸோ இப்போ நம்ம அந்த ஃபோல்டருக்குள்ளே போய் பார்க்கும்போது இந்த கேமுக்கான செட்டப் ஃபைல் இருக்கும். ஸோ அது மூலிமா நம்ம இன்ஸ்டால் பண்ணி கேம் விளையாண்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபோல்டரை நம்ம எப்படி WinRar ஃபைலை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்கிட்ட இந்த ஃபோல்டர் இருக்குது, இந்த ஃபோல்டருக்குள்ளே நிறையா ஃபைல்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஃபைல்ஸ்லாம் நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னா இந்த ஃபோல்டரை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன். பண்ணும்போது எனக்கு இந்த எக்ஸாக்ட் கம்ப்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ கம்ப்ரஸ் இந்த ஃபோல்டர் நேம் RARன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அதை கொடுக்கும்போது இந்த ஃபோல்டர் எனக்கு கம்ப்ரஸ் ஆகி ஒரே ஃபைலாக கிடச்சிடும். ஸோ இது மூலமா என்னால் இந்த ஃபோல்டர் இருக்கக்கூடிய எந்த ஒரு ஃபைலையும் மிஸ் பண்ணாமல் பாதுகாத்துக்க முடியும். ஸோ இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் மூலிமா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். WinRar ஃபைல்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிடுங்க. இதே போல் கம்ப்யூட்டர் கிளாஸஸ் மற்றும் டெக் சம்மந்தப்பட்ட அனைத்து வீடியோவும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வர பெல் பட்டனையும் அழுத்திருங்க. உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கான பதில் நாங்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண தயாராக இருக்கிறோம். என்ன நீங்கள் பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி நினச்சிங்க அப்படின்னா கீழே என்னோட Facebook, Twitter, வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். அது மூலிமா நீங்கள் என்ன பர்சனலாக கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம். இதே போல் மற்றொரு நல்ல வீடியோ சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.